கட் பண்ண ஃப்ரூட்டு இது என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளை துணி வச்சா சாயம் வருது அப்படின்றாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு சாயம் வருது. ஆக்சுவலாக இது வந்து நேச்சுரல். அதான் நீங்கள் அறுவடை பண்ணீங்க. இது வெள்ளை துணி வைக்கிறேன் நான். இதுலேயும் அந்த கலர் தெரியும். நேச்சுரல் சாயம் தான் இது. இயற்கையாகவே பழத்தில் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சாயம் தான் இது. இது வந்து ஆர்டிபிஷியல் கிடையாது. இந்த இன்ஜெக்ஷன் போட்டு வரக்கூடியது கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது தவறான தகவல் வந்து வெளியில சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு இந்த கலர் வருதுன்னு பாருங்க. நேச்சுரல் ஃப்ரூட்டு இதுல இந்த கலர் வரும். ஒரு கரண்டா பட்டை உந்துட்டாலுமே நுரம் வந்து அதுதான் இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா ஊசி போட்டீங்கன்னா எல்லாமே வந்து வெளியில ஊசி வந்து வெள்ளை துணியில கலரா தான் வருது. செயற்கை கிடையாது, இயற்கையாகவே வரத்தான் சார். சமூக வலைதளங்களில ஒரு தர்பூசணி பழம் குறித்து ஒரு தவறான வதந்தி, பொய்யான செய்தி, விஷமமான செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்யும் தர்பூசணி பழங்களில் இன்ஜெக்ஷன் கொண்டு கெமிக்கல்ஸை வந்து ரசாயனத்தை உட்செலுத்தி அந்த சுவையையும் நிறத்தையும் கூட்டுவதற்காக இன்ஜெக்ஷன் போடுகிறார்கள் அப்படின்ற ஒரு தவறான செய்தி, ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் பொய், யாரும் நம்ப வேண்டாம். எங்களுடைய மதிப்பிற்குரிய வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலர் அவர்களும், மதிப்பிற்குரிய தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை இயக்குனர் அவர்களும் எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி இது மாதிரி ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் விவசாயிகளுடைய வயலுக்கு நேரடியாக சென்று அந்த பழங்களை பார்வையிட்டு உண்மையிலே அது போன்ற தவறு நடைபெறுகிறதா அப்படின்றத கண்காணிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காண வட்டாரத்தில் வந்து விவசாயிகளுடைய வயலில் பார்வையிட்டு இருக்கோம். அதனால வந்து உறுதியாக சொல்கிறோம், பப்ளிக் வந்து அந்த தவறான தகவல் வந்து யாரும் தயவு செய்து நீங்கள் வந்து அதை நம்ப வேண்டாம். இது வதந்தி, உண்மைக்கு மாறானது, உண்மைக்கு புறம்பானது. அதனால தைரியமா எல்லாருமே தர்பூசணி பழத்தை வாங்கி சாப்பிடலாம். இந்த மாதிரி வாங்காம நீங்க இருக்கிறதால, தவறான தகவல் பரப்படுவதால இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அதை உற்பத்தி பண்ணக்கூடிய தர்பூசணிக்கு வந்து சரியான விலை கிடைக்காம போகுது சில சமயத்துல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18,000, 12,000, 10,000 அப்படி வித்த விவசாயிகள் இன்னைக்கு வந்து 4,000, 3,000 கூட விற்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இது மாதிரி ஒரு தவறான தகவல் வர்றதால இது ஒரு காரணம். அதனால மக்கள் நம்ப வேண்டாம். நீங்க வந்து தைரியமா வாங்கி சாப்பிடுங்க. இந்த சீசன்ல வந்து கண்டிப்பா எல்லாரும் இயற்கையினுடைய கொடைன்னு சொல்லுவதை, அதனால இந்த பழத்தை எல்லாரும் வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் வாங்கி சாப்பிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.